உங்கள் உடம்புல திடீர்னு உணர்ச்சியற்ற படத்தாமரை போன்றோ அல்லது தேமல் போன்றோ ஏற்பட்டால் நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு தொழுநோயாக கூட இருக்கும். ஆமாங்க, இந்த தொழுநோயை பொறுத்தவரை உடம்பு முழுக்க புண்ணாக உருவாகும். தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்கும். அந்த இடங்கள்லாம் நீங்கள் கையை தொட்டாலோ இல்லை எதுவும் குச்சி எடுத்து குத்தினாலோ உணர்ச்சி இருக்காது. அப்படி உணர்ச்சியற்ற புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக தொழுநோய் தான். அதே போல் நரம்புகள்லாம் வீங்கி அங்கனத்தேன புடைக்க ஆரம்பிச்சிடும். உடம்பு சோர்வாக இருக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தொழுநோயோட அறிகுறிகள். உங்களுக்கு இந்த மாதிரி தொழுநோய் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த பாருங்க இருக்குது. இந்த வேப்ப மரமானது பழமையான ஒரு 60 வருஷத்தை தாண்டின வேப்ப மரம்ங்க. இந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு மேற்பட்ட வேப்ப மரத்துலேருந்து தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான மருந்தை எடுத்துக்கணும். அது என்னென்னா, இந்த மாதிரி மரத்தில் வேப்பம் பட்டையை நீங்கள் சேகரிச்சுக்கிறீங்க தேவையான அளவுக்கு. அதாவது பழமையான வேப்ப மரத்து பட்டை தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு வெயிலில் நல்லா காய வச்சு இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அதே போல் இந்த மாதிரி ஒரு பழமையான பூவரசு மரத்து பட்டையை நீங்கள் சேகரிச்சுக்கிறீங்க. இல்லை பூவரச மரம் எங்கள்கிட்ட பழமையான மரம் கிடையாதுன்னா ஓரளவுக்கு பழைய மரம் இருந்தாலும் போதும். அது 50 வருஷம் தாண்டின மரமாலாம் இருக்க தேவையில்லை. வேப்ப மரம் மட்டும்தான் 50 வருஷத்தை தாண்டின மரமாக இருக்கணும். இந்த பூவரசு பட்டையை தேவையான அளவுக்கு சேகரிச்சுக்கிறோங்க. கிட்டத்தட்ட சம அளவுக்கு ரெண்டுமே. வேப்பம்பட்டை 100 கிராம் பொடினா பூவரசம் பட்டை 100 கிராம் பொடி. ரெண்டையும் தனித்தனியாக இடித்து காய வச்சு சளிச்சு அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கணும். அதை எப்படி சாப்பிட்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மருந்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. 100 கிராம் வேப்பம்பட்டை தூள், 100 கிராம் பூவரசம்பட்டை தூள் ரெண்டையும் சேர்த்து 200 கிராம் உங்களுக்கு கிடச்சி போயிடும். அதை தினமும் காலையில் 1 டீஸ்பூன் அளவிற்கு, அதாவது 2 கிராம் அளவிற்கு எடுத்து அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை கலந்துக்கிறங்க. நீங்கள் சாப்பிடும்போது அந்த மருந்து கசக்காமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையை கலந்து அதை அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. அதே போல் சாயங்காலம் சாப்பிட்ருங்க. எனக்கு வெறும் சர்க்கரை சேர்த்தது மட்டுமே எனக்கு சாப்பிட முடியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த மருந்தை கொஞ்சோண்டு பாலில் போட்டு கலந்து குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னு நீங்கள் இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடணும். சாப்பிடும்போது உங்கள் உடம்புல உள்ள அந்த உணர்ச்சியற்ற புண்கள் போனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிடும். அதே போல் அதிகமாக வீங்கி புடைச்சி போயிருக்கிற நரம்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் உடம்பும் சுறுசுறுப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்பும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இது 1 மண்டலம் அவசியம் எடுத்துக்கணும். இதில் பத்திய முறைகள் பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து சாப்பிடும்போது அசைவத்தை சுத்தராக நீக்கிடணும். அசைவங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அதே போல் தேவையில்லாத கடை பலகாரங்கள், தேவையில்லாத கடை உணவுகள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் இது எதுவும் நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் உப்பை கூட வறுத்து நீங்கள் சேர்த்துக்கிறங்க. புளி சேர்க்கவே கூடாது. புளி அவசியம் நீக்கிடணும். கடுகு நல்லெண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தலாம், வேறு எல்லாமே பயன்படுத்தலாம். புளியை நீக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூரணமாக தொழுநோயிலேருந்து குணமாகிடுவீங்க. அதுக்கப்புறம் தொழுநோய் சம்மந்தமான எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராதுங்க. இந்த வேப்பம்பட்டை தூள்லையும் பூவரசம் மரப்பட்ட தூள்லையும் இந்த தொழுநோயை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது.